கனிமொழியின் சந்தனமுல்லை பாகம் 2. அந்த ஆன்மாவின் பிடியிலிருந்து தன்னைக் காப்பாற்றிக் கொள்ள கோடாங்கியோ கையிலிருந்த மந்திரத் தகட்டைப் பயன்படுத்திக் கொண்டார். சற்று நேரத்துக்குப் பிறகு மல்லிகா கதவைத் திறந்து வெளியே வந்தார். என்னங்க என்னங்க, ஓடிவாங்க என்று சத்தமாகக் கூவினாள். என்னடி, என்னாச்சு? ஏன் இப்படி உயிர் போற மாதிரி கத்துற? கோடாங்கி செத்துப் போயிட்டாரா என்ன? அட இல்லைங்க, கோடாங்கிக்கு எதுவுமே ஆகலை. என்னது, கோடாங்கிக்கு எதுவுமே ஆகலையா? அவர் உயிருடன் தான் இருக்கிறாரா என்று அவரும் ஆர்வத்துடன் ஓடி வந்தார். கோடாங்கி உயிருடன் இருக்கும் செய்தி ஊர் முழுவதும் பரவத் தொடங்கியது. ஊர் மக்கள் அனைவரும் கோடாங்கி இருக்கும் இடத்தை நோக்கி வந்தார்கள். ஐயா, இந்த ஊருக்கு என்ன பாவமோ சாபமோ என்று எங்களுக்கு தெரியவில்லை. எப்பொழுதும் இருள் சூழ நேரம் ஆரம்பித்ததும் ஒரு ஆன்மா வந்து சுத்திக்கொண்டே இருக்கிறது. இதிலிருந்து எங்களை காப்பாற்ற நாங்கள் மிகவும் சிரமப்படுகிறோம். தயவு செய்து எங்களை காப்பாற்ற ஒரு உபாயம் கூறுங்கள் என்று பொதுமக்கள் அனைவரும் வேண்டிக் கொண்டனர். அது மிகவும் சக்தி வாய்ந்த ஆன்மா. என்னால் முடிந்தவற்றை செய்கிறேன் என்று கோடாங்கி கண்களை மூடி ஜக்கம்மாவை மனதில் வேண்டிக் கொண்டு தன் குடுகுடுப்பை அடித்துக் கொண்டு இருக்க, அவர் சிறிது நேரத்திற்குப் பிறகு அருள்வாக்கு கூற ஆரம்பித்தார். நல்ல காலம் பிறக்கிறது, நல்ல காலம் பிறக்கிறது. ஜக்கம்மா வாக்கு சொல்றா, ஜக்கம்மா வாக்கு சொல்றா. இருள் சூழ்ந்த நேரமாம், இடுகாட்டு வாசமாம். பஞ்சபூதம் அடக்கியே பரந்த நிறத்தில் எல்லைக்காளி அம்மனை எழுப்பியே மஞ்சள் நீரும் மணம் வீசும் மல்லிகையும் மையான ருத்ரைக்கு படையலும் மாண்டு போகுமாம் பேய்கள் எல்லாம், ஓடி போகுமாம் பேய்கள் எல்லாம். நல்ல காலம் பிறக்கிறது, நல்ல காலம் பிறக்கிறது என்று கோடாங்கி தன் அருள்வாக்கை முடித்தார்.